ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த ஸ்வீட்ஸு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சாரி, நான் தீபாவளி முடிஞ்சு உடனே எனக்கு ஊருக்கு வேறு கிளம்ப வேண்டிய வேலை வந்துடுச்சு. ஸோ என்னால் தீபாவளிக்கு முன்னாடி உங்களுக்கு ரெசிபி போட முடியலை. ஸோ நான் ஊர்லேருந்து வந்துட்டு ரெண்டாவது எடிட்டிங் பண்ணி இனிமேல் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இப்போ போட்டுட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டேன், ஆனால் என்னால் எடிட்டிங் பண்ணி போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு சிம்பிளான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் பார்ப்போம். அடுத்து இப்படி வரிசையாக ஒவ்வொரு ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இப்போ வாங்க எப்படி குலோப் ஜாமுன் செய்யறது, இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இவ்வளோ சாஃப்டாக பிசையணும். ரொம்ப தண்ணிலாம் விட்டு பிசையாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை உருட்டி வச்சுட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சம் சூடான எண்ணெயை நம்ம போட்டு பொரித்து எடுத்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ சர்க்கரை பாகை கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதில் ஒரு 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு எல்லோ கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரிஷாக இருக்கும் பாகு, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நான் ஃபுட் கலர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. இங்கே நான் உருண்டையை உருட்டி வச்சுட்டேன். கோன் சைப்பில், அதாவது சிலிண்டர் சைப்பில் நான் உருட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம், எப்படினாலும் நீங்கள் உருட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் பாகம் ஆயிரும். நல்லா பிசுபிசுப்பு பதம் வரணும். நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிச்சிட்டு நல்லா பிசுபிசுப்பு பதம் வந்துட்டு பாருங்க வரணும். தெரியுதா? இருங்க காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ அது ஒட்டணும். நல்லா ஒட்டிட்டு வந்ததுன்னா நம்மளுக்கு பதம் கரெக்டு. இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக ஒரு ட்ராப் லெமன் விட போகிறேன். அப்போ அந்த பதம் மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. சில சமயம் அப்படியே கிறிஸ்டல் ஆகிடும் சுகர் சிரப்பு. ஸோ அது சுகர் சிரப்பு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிடிக்கிறேன். சும்மா ஒரு 2 ட்ராப் அளவு விட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஜாமுனை பொரிச்சு எடுக்கலாம். 2 போட்டு எண்ணெய் ரொம்ப காயலாம், ரொம்ப காய விடக்கூடாது, கருகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ ஒரு 4 போட்டு நம்ம 4 இல்லைன்னா 5 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் சிம்மில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்படி நல்லா ரெட்டிஷாக வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சிடணும். ரொம்ப வெள்ளையாக எடுக்காதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இதுதான் நல்லா கலர், குலோப் ஜாமுன் நல்ல கலராக இருக்கும். இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையும் நம்ம பொரித்து எடுத்துடுவோம். பொரித்து எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரித்து எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா பாகு நல்லா சூடாக இருக்குது. இதையும் நம்ம சூடாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பாகையும் உறிஞ்சி அது ஒரு மாதிரி உதிர்ந்து போயிடும் உங்களுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும், சூடு ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பாகில் போட்டோன்னா சரியாக இருக்கும். நல்லா பதமாக ஊறி உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவில் இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி பிஞ்சி போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பாகில் போட்டுட்டு
பார்ப்போம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுத்து நம்ம இந்த பாகில் சேர்த்துடலாம். கொஞ்சம் இது பண்ணி விட்டுருவோம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிச்சு. குலாப் ஜாமுன் ரெடி. அடுத்தது என்னென்னு எப்படி வரிசையாக பார்க்கலாம். என்ன ஸ்வீட்லாம் முடியுமோ நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 1 hour நல்லா எல்லாம் ஊறிடுச்சு. இது இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம சேனலில் போன்விட்டா பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை எல்லாம் எப்படி செய்யறது என்ன பதம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வீடியோவில் வாங்க. நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு கடல மாவு, அதாவது 1 கப்புன்னு இந்த டம்ளரில் 1 டம்ளர் கடல மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு 1.5 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். போன்விட்டா பாக்கெட் 5 rupees பேக்கெட் 2 கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் மில்க் பாக்கெட் 1 இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரை கடல மாவு அந்த டம்ளரில் 1 டம்ளர் நெய் எடுத்துட்டுருக்கோம். இப்போ இதில் இந்த கடல மாவை பொரிக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு தான் எல்லாமும் சேர்த்து நம்ம கிளற போகிறோம். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நிறம் மாறி அந்த பச்சை வாடை போகட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். நான் இந்த சர்க்கரையை கொட்டிடுவோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம ஒரு 3/4 கப் அளவு பால் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பால் பவுடர் வேறு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 டம்ளர் அளவு நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். இந்த பால் பவுடரையும் சேர்த்துக்கணும்.
போகிற இந்த போன்விட்டா. வேணும்னு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் நெய் கூட சேர்க்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு 2 கரண்டி அளவு சேர்க்குறேன். சின்ன குழிக்கரண்டி. ஸோ இது நல்லா வெந்து ஒட்டாமல் வரணும். அந்த பதத்தில் நம்ம இறக்கணும். வரும்போது நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு ஒட்டாமல் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வருதான் நுரைச்சிட்டு. இதுதான் பதம். உங்களுக்கு வாங்கில கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க. இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துடுவோம். கொஞ்சம் பிஸ்தா, முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து கோஸாக உடச்சி இந்த பதத்தில் நம்ம இறக்கி தட்டில் கொட்டிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரலாம். கரண்டியில் உள்ளதையும் நல்லா எடுத்துடுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன்லேயோ கிண்ணத்துலேயோ நல்லா நெய்யை தடவிட்டு நல்லா வந்து பருத்தி விட்டுருவோம். ஸோ இது நல்லா ஒரு 1 hour ஆறட்டும். நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ போன்விட்டா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அது வந்து துண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். சும்மா அலங்காரத்துக்கு சும்மா நான் ஜெம்ஸு போட்டு வச்சுருக்கேன். சும்மா அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ போன்விட்டா பர்ஃபி ரெடி.